நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நாம நிஃப்டி ஃபியூச்சருக்கான டுமாரோ ப்ரிடிக்ஷன்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம டீட்டெயில்டா பார்க்க போறோம். ஸோ மறக்காம ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் நான் என்ன சொல்றேங்கிறத டீட்டெயில்டா உங்களுக்கு புரியும். அந்த லெவல்ஸ நாளைக்கு நம்ம பெர்ஃபெக்ட்டா யூஸ் பண்ணவும் முடியும். ஓகேங்களா? ஸோ வாங்க நம்ம அனாலிசிஸ செக் பண்ணுவோம். நிஃப்டியோட டெக்னிக்கல் சார்ட் ஆஸ் பர் டெக்னிக்கல் அனாலிசிஸ்ல பிரகாரம் நிஃப்டி வந்து அப் ட்ரெண்ட்ல இருக்கு. இந்த அப் ட்ரெண்ட் வந்து ரிவர்ஸ் ஆகணும் அப்படின்னா 21,560 பிலோ, அதாவது இந்த லெவலுக்கு கீழ பிரைஸ் ஆக்ஷன் நடந்து பிரேக் ஆனா தான் டவுன் ட்ரெண்ட் அப்படிங்கிற விஷயத்துக்கு போகும். அதாவது இந்த லெவலுக்கு கீழ தான் வந்து பிஇ புட் ஆப்ஷனுக்கு ஃபோக்கஸ் பண்ணலாமே தவிர, அதர்வைஸ் மேக்ஸிமம் வந்து ட்ரெண்ட் பைல தான் இருக்கு அப்படிங்கிறத நம்ம ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்கோம். ஸோ அந்த லெவல ஸ்டில் நவ் பிரேக் பண்ணாம மார்க்கெட் வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ பார்ப்போம். இன்னைக்கு என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறதையும் அனலைஸ் பண்ணிட்டு, நம்ம நேத்து என்ன சொன்னோம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டு ரிவர்சல்க்கான பாயிண்ட்ட ஏன் பார்த்துருக்கோம் அப்படின்னா, ஸோ மேபி பிஇல இருக்கீங்கலாம் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். அதாவது மார்க்கெட் வந்து அப் டவுன், அப் டவுன் ஆகுறனால இது செல்லிங்ல இருக்குன்னு தவறா நெனச்சுக்க வேண்டாம் அப்படிங்கிறனால தான் ஃபர்ஸ்ட்டு பிஇ அதாவது புட் ஆப்ஷன் சைடுல இருக்கவங்களுக்காக இந்த ரிவர்சல் என்ட்ரி நான் சொல்லியிருக்கேன். அதாவது இந்த லெவலுக்கு கீழ பிரைஸ் ஆக்ஷன் நடந்து பிரேக் ஆனா மட்டும் தான் புட் ஆப்ஷனுக்கு போகுமே தவிர, அதர்வைஸ் புட் ஆப்ஷனுக்கு போகறதுக்கு சான்சஸ் இல்ல. ஓகேங்களா? இந்த செட்டப் நடக்கும்போது தான் புட் ஆப்ஷனுக்கு ஃபோக்கஸ் பண்ணலாம். ஓகே. ஸோ இப்போ நம்ம நேத்து என்ன சொல்லியிருந்தோம் அப்படிங்கிறத டீட்டெயில்டா பார்க்கறதுக்கு முன்னாடி, சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் என்னென்ன இருந்தது அப்படிங்கிறத நம்ம அறிஞ்சிருவோம். ஸோ இந்த ட்ரெண்ட் லைன்ல மார்க்கெட் வந்து ஃபெயில்ட் ஆனாலோ, இந்த கான்செப்ட்ல சொல்றேன். இந்த ட்ரெண்ட் லைன்ல மார்க்கெட் ஃபெயில்ட் ஆனாலோ, அல்லது பிரைஸ் ஆக்ஷன் நடந்து பிரேக் ஆனாலோ, ஓகேங்களா? மார்க்கெட் வந்து பை ஆறதுக்கு சான்சஸ் அதிகம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஓகேங்களா? ஸோ இந்த லெவலுக்கு பிரேக் ஆகி ஃபெயில்டு ஆகறதுக்கு பாசிபிலிட்டிஸ் அதிகம்னு நான் சொல்லியிருந்தேன். நோட் பண்ணீங்கன்னா தெரியும். ஸோ புதுசா பார்க்குறீங்க அப்படின்னா, வீடியோவ போய் பார்த்துட்டு வந்து பாருங்க. நேத்து நான் என்ன சொல்லியிருந்தேன், இன்னைக்கு என்ன நடந்திருக்குங்கிறது உங்களுக்கு நல்லா கிளியரா தெரியும். ஓகேங்களா? ஸோ நல்லா கிளியரா இந்த இடத்துல ஃபெயில்டு அது மட்டும் இல்லாம பிரைஸ் ஆக்ஷன் 2மே குடுத்துருக்கு. ஸோ நான் நேத்து சொன்ன மாரியே இந்த லோவ பிரேக் பண்ணிட்டு, புல்லிஷ் என்கல்ஃபிங் நியரஸ்ட்டா வந்து குடுத்துட்டு பை கன்டின்யூ ஆயிருக்கு. பட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரைஸ் ஆக்ஷனையும் அடிஷனலா கிரியேட் பண்ணிருக்கு. பிரைஸ் ஆக்ஷன் பிரேக் அவுட் வந்து ஆனா ஸ்ட்ராங்கஸ்ட்டா இல்லை. இந்த பிரேக் வந்து சஃபிஷியன்ட்டா இல்ல. அதாவது ட்ரெண்ட் பை தான். இந்த இடத்துல வந்து பைக்கு சாதகமா இந்த ட்ரெண்ட் லைன்ல குடுத்துருக்கு. ஸோ இந்த ஃபெயில்டுக்கான லெவல் எது வரைக்கும் போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 21,900 வரைக்கும் மார்க்கெட் வரணும். சரிங்களா? ஸோ ஆஸ் பர் டெக்னிக்கல் சார்ட் அனாலிசிஸ் பிரகாரம், இங்க நடந்த ஃபெயில்டுக்கு 21,900 வரதுக்கு சான்சஸ் நெறைய இருக்கு. அப்படிங்கிறத நம்ம டெலகிராம் சேனல்ல அப்டேட் பண்ணியிருந்தோம். அதேபோல நம்ம இங்க கரெக்ட்டா நம்ம கால் ஆப்ஷனும் எடுத்திருந்தோம். பட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த லெவல் இன்னைக்கு முடியும்போது லாஸ்ட் மினிட்ஸ்ல நம்ம எக்ஸிட் பண்ணிட்டோம் இந்த இந்த ரேஞ்சுல. ஏன் அப்படின்னா, மார்க்கெட் வந்து மூவ் ஆகுற மாரி தெரியல. இன்னைக்கு இந்த லெவல்ல ரீச் ஆகறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இல்லங்கிற மாரி இருந்தது. பட் ஆனால் நாளைக்கு இந்த ஏரியாவ ரீச் பண்றதுக்கு சான்சஸ் இருக்கு. பட் இன்னைக்கு மூவ் ஆகல இன்ட்ராடே மூவ். பட் நாளைக்கு இந்த ஏரியாவ ரீச் பண்றதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. சரிங்களா? ஸோ ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெக்னிக்கல் பிரகாரம் இந்த லோ ஃபெயில்ட் ஆச்சுன்னா, இந்த லெவலுக்கு போகணும். ஸோ என்னோட ஸ்டடீஸ் பிரகாரம் இந்த லெவலுக்கு ரீச் ஆகறதுக்கு சான்சஸ் இருக்குங்கிறத நான் தெளிவா அடுத்து இப்ப நம்ம சொன்ன மாரி நடந்திருக்கு. பிரைஸ் ஆக்ஷனும் நடந்து பிரேக் ஆயிருக்கு. பட் அந்த பிரேக் தான் நமக்கு சஃபிஷியன்ட்டா இல்ல. சஃபிஷியன்ட்டா இருந்தது அப்படின்னா, கண்டிப்பா நம்ம இந்த இடத்துல எகைன் கால் ஆப்ஷன் ஹோல்டிங் பண்ணியிருக்கலாம். பட் சஃபிஷியன்ட்டா இல்லாததுனால நாம ஹோல்டிங் பண்ணோம். சரிங்களா? இப்போ நாளைக்கான வியூஸ பார்ப்போம். இப்ப நாளைக்கான வியூஸ் பார்த்துட்டு, நம்ம இப்ப என்னென்ன ட்ரெண்ட் லைன்ஸ் மாடிஃபிகேஷன் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு, அடுத்தது நாளைக்கான வியூஸ பார்ப்போம். இப்போ இந்த இதுல முக்கியமான விஷயம் ஃபெயில்ட் ஆயிடுச்சு. பட் நாளைக்கு எகைன் வந்து இந்த ட்ரெண்ட் லைன் 1, 2, 3 இந்த 3 பாயிண்ட்டும் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா இன்னைக்கு அப்டேட் ஆயிருக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட் செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா,
21,900 ஏன்னா இத டார்கெட் ரேஞ்ச். ஓகே. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இந்த லோ. ஸோ இப்போ இதுதான் வந்து நாளைக்கு நம்ம ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய லெவல்ஸ். அதாவது இந்த ட்ரெண்ட் லைன் 1, 2, 3 இந்த 3 பாயிண்ட்ட மேட்ச் பண்ணி லைன் நம்ம வரைஞ்சிருக்கோம். ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது 21,900 ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்தது 21,680 ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி 680 ஓகே. இந்த லெவல் இந்த 3 லெவலும் நாளைக்கு இம்பார்ட்டன்ட்டா நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம். சரிங்களா? ஏன் அப்படிங்கிறத இப்போ பார்ப்போம் டீட்டெயில்டா. ஸோ இப்போ நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, இந்த லெவல் ஃபெயில்டுக்கு மார்க்கெட் இந்த ஏரியா ரீச் ஆகணும். ஸோ என்னென்ன பாயிண்ட் ஆஃப் வியூல மார்க்கெட் நாளைக்கு எப்படி ஓப்பன் ஆகலாம் அப்படிங்கிறது ஒரு கெஸ்ஸிங். பார்ப்போம். அது மாதிரி ஓப்பன் ஆனா நமக்கு இன்னும் பெட்டர். மேக்ஸிமம் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல நாளைக்கு இந்த டார்கெட் ரேஞ்ச் 21,900 ரீச் பண்ணி கேப் அப் ஆகி ரெட் பாரா வரதுக்கு சான்சஸ் அதிகமா இருக்கலாம் அப்படிங்கிறது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. பார்ப்போம் என்ன நடக்குதுங்கிறதுக்கு தகுந்த மாதிரி நம்ம முடிவெடுப்போம். சரிங்களா? ஸோ என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ நான் இப்போ சொல்லிட்டு இருக்கேன். ஸோ நாளைக்கு இந்த ஃபெயில்டுக்கான டார்கெட் ரேஞ்சை ரீச் பண்ணி கேப் அப் ஆகி ரெட் பாரா வரதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்கு. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி விழுந்தா நாம என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம். கேப் அப் ஆகி ரெட் பாரா விழுந்தது அப்படின்னா நாளைக்கு இந்த மேக்ஸிமம் இந்த ரெட் பார் ஹை பிரேக் பண்றப்போ நம்ம ஹை என்னவோ அந்த ஹையை பிரேக் பண்றப்போ கால் ஆப்ஷன் சைடில் நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம். அதான் ஹோல்டிங்காகவும் இருக்கலாம். சரிங்களா? நாளைக்கு ஒருவேளை கேப் அப் ஆகி ரெட் பாரா விழுந்தது அப்படின்னா எப்போ அந்த ஹை பிரேக் பண்ணுதோ அந்த ஹை வித் ஃபில்டர்ஸ் சம் டிஃப்ரென்ஸில் நம்ம என்ன பண்ணலாம்னா கால் ஆப்ஷன் சைடில் நம்ம ஹோல்டிங் பண்ணலாம். பட் ஆனால் ஒன் டே தான் எக்ஸ்பீரி இருக்குங்கனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க, ஜாக்கிரதையாக இருங்க. ஓகே. நெக்ஸ்ட் இந்த ஃபெயில்டுக்கு இங்கே டார்கெட் போகணும். ஒருவேளை இன்னொரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு டவுட், இந்த ப்ரைஸ் ஆக்ஷனை பிரேக் பண்ணுறதுக்கு ஏன் ஸ்ட்ரகிள் ஆச்சு அப்படிங்கிறது தான். ஏன் அப்படிங்கிறத நம்ம ஒரு கேள்விக்குறியாக வச்சுருக்கோம். என்ன ரீசன் அப்படின்னா ட்ரெண்ட் நல்லா ஸ்ட்ராங்கஸ்டாக இருந்தால் பிரேக் ஆகிருக்கலாம். மேபி இன்னைக்கு போக முடியாமல் நாளைக்கு கேப்பப்பும் ஆகலாம் அப்படிங்கிறத நான் சொல்லிட்டேன். ஸோ ஒருவேளை இதை மீறி நாளைக்கு 21,770 பிரேக் பண்ணிடுச்சுன்னா ஒருவேளை நாளைக்கு இங்கேயே ஓப்பன் ஆகி மார்க்கெட் 21,770 லெவலில் பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா எகெயின் மார்க்கெட் வில் டவுன் அப் டு 21,600 வரைக்கும் வரதுக்கு சான்சஸ் இருக்கு. நான் வச்சுக்கோங்க. ஒருவேளை இந்த பிரேக் அவுட் சஃபிஷியண்டாக இல்லாததுனால டார்கெட் போகாமையும் போகலாம். பட் ஆனால் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ நாளைக்கு கேப் அப் ஆகி ரெட் பாரா வரதுக்கு சான்சஸ் இருக்குங்கிறது தான் பார்ப்போம். ஒருவேளை அதையும் மீறி கேப் டவுன் இந்த ரேஞ்சிலேயே ஓப்பன் ஆகி 21,760 அல்லது 770 இந்த ரேஞ்சை பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா எகெயின் டவுன் அப் டு 21,600 வரைக்கும் சான்சஸ் இருக்கு டவுன் மூவ்க்கு. சரிங்களா? நான் வச்சுக்கோங்க. ஒருவேளை மார்க்கெட் இந்த லெவலில் ஓப்பன் ஆகும், இந்த லெவலில் கேப் டவுன் ஆகி பிரேக் ஆச்சுன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. எகெயின் இந்த ட்ரெண்ட் லைனில் மார்க்கெட் மேபி இந்த டார்கெட் ரேஞ்சை ரீச் பண்ணி புல்லிஷ் என்கல்ஃபிங்காவோ அல்லது ப்ரைஸ் ஆக்ஷன் கொடுத்து பை சைடுக்கு போகிறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. சரிங்களா? ஏன் நம்ம வந்து இந்த ட்ரெண்ட் லைனில் புல்லிஷ் என்கல்ஃபிங் சொல்லிகிட்டே இருக்கோம் அப்படின்றீங்க ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா டே டைம் ஃப்ரேமில் நம்ம ஃபெயில்டு ஸ்ட்ரக்சருக்கான டார்கெட் வந்து பெண்டிங் இருக்குது. 21,600க்கு வரணும் அப்படின்னு நம்ம சொல்லிகிட்டே இருக்கோம். ஸோ அந்த லெவல் வரத்துக்காக இங்கே ஹை பிரேக் பண்ண முடியாமல் ஸ்ட்ரகிள் ஆகுதா அப்படிங்கிறத ஒரு கொஸ்டின்ஸ்னால நம்ம என்ன பண்ணுறோம், இங்கே ரீச் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் என்னென்ன லெவல் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். சரிங்களா? ஸோ நாளைக்கு நோட் பண்ணக்கூடிய லெவல் 21,770 பிரேக் பண்ணாலோ
அல்லது 21,680 பிரேக் பண்ணாலோ மேக்ஸிமம் 21,600க்கு வரதுக்கு பாசிபிலிட்டிஸ் அதிகமா இருக்கு. ஒருவேளை இதையும் மீறி கேப் டவுன் ஆயி இந்த ஏரியால ஓப்பன் ஆச்சுன்னா, மேபி இந்த லோல ட்ரெண்ட் லைன்ல டே டைம் ஃப்ரேம்க்கான டார்கெட் ரீச் ஆயிட்டு ஃபெயில்டு பார் மேபி கேண்டில்ஸ்டிக்ஸ் பேட்டர்ன் ஃபெயில்டு என்ன ஸ்ட்ரக்சரோ மேபி ஹேமர் பேட்டர்ன் எனி பேட்டர்ன்ஸ் ஃபெயில்டு ஆச்சுனாலோ அல்லது ப்ரைஸ் ஆக்ஷன் நடந்து பிரேக் ஆனாலோ நம்ம வந்து இங்கே கால் ஆப்ஷனுக்கு ஃபோக்கஸ் பண்ணணும். சரிங்களா? ஸோ என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் ட்ரெண்ட் வந்து ஸ்டில் நவ் இட்ஸ் அ பை ட்ரெண்ட். செல் ஆகணும் டவுன் ட்ரெண்ட் ஆகணும் அப்படின்னா 21,600 சாரி 21,570க்கு கீழே ப்ரைஸ் ஆக்ஷன் வந்து பிரேக் ஆனால் மட்டும்தான் டவுன் ட்ரெண்ட் அப்படிங்கிற ஸ்ட்ரக்சரை கிரியேட் பண்ணுதுங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ அதர்வைஸ் நாளைக்கு மார்க்கெட் எங்கெங்கெல்லாம் ஓப்பன் ஆனால் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நான் அதை வந்து கிளியர் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ நாளைக்கு நம்ம ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய பாயிண்ட் என்ன மாதிரி கேண்டில்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 21,900 பிரேக் பண்ணி கேப் அப் ஆகிட்டு ரெட் பாராக விழுகிறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. எப்போ அந்த ஹையை பிரேக் பண்ணுதோ அப்போ கால் ஆப்ஷன் நல்லா ஸ்ட்ராங்கஸ்ட்டாக ஆக்டிவ் ஆகிறதுக்கு சான்சஸ் அதிகம். ஓகே 1. 2வது இந்த ஃபெயில்டுங்கிறனால இந்த லோவை பிரேக் பண்ணி அகெயின் டவுன் கண்டினியூ ஆகிறதுக்கு பாசிபிலிட்டி அதிகம் அப் டு 21,600. சரிங்களா? அதையும் மீறி மார்க்கெட் ஒருவேளை ட்ரெண்ட் இங்கே ஆக்டிவாக இல்லாதனால லோ கேப் டவுன் ஆகிட்டு இந்த லெவலில் பிரேக் ஆச்சுன்னா 21,600க்கு ரீச் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் அதிகம். அதையும் மீறி ஒருவேளை கேப் டவுன் ஆகி இந்த லெவலில் ட்ரேட் ஆகிட்டு இருந்ததுன்னா மேபி இந்த ஏரியா அகைன் ஃபெயில்டு ஆனாலோ அல்லது ட்ரெண்ட் சேஞ்ச் ஆனாலோ அல்லது ப்ரைஸ் ஆக்ஷன் நடந்து பிரேக் ஆனாலோ நம்ம வந்து ஆப்ஷன் சைடில் ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ இதுதான் நாளைக்கான லெவல்ஸ். என்னென்ன லெவலில் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுங்கிறத நான் தெளிவாக சொல்லியிருக்கேன். 21,900ல ஓப்பன் ஆயிருக்கான்னு பாருங்கள், அல்லது 21,770 பிரேக் பண்ணுதான்னு பாருங்கள். அப்படி இல்லைன்னா 21,680 பிரேக் பண்ணி ட்ரேட் ஆகுதான்னு பாருங்கள். அப்படியும் இல்லை அப்படின்னா இந்த லெவலில் ட்ரேட் ஆகிட்டு இருந்ததுன்னா இங்கே நம்ம சொன்ன மாதிரி ப்ரைஸ் ஆக்ஷன் பிரேக் ஆனாலோ அல்லது டவுன் சைடில் பிரேக் ஆனாலோ அதுக்கான என்ட்ரி என்னவோ நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ நாளைக்கு எங்கே ஓப்பன் ஆகுதோ அதுக்கு தகுந்த மாதிரியான முடிவுகள் நான் ஓப்பனிங்கில் நம்ம டிசைட் பண்ணுவோம். ஸோ இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.